தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோ இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சந்தர்ப்பத்துலேயும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளுமே லைவாக உங்களுக்கு வீடியோஸ் மூலிமா காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வாங்க நம்முடைய எம்எஸ்டி ஐகோ இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்னா, மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகும், கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகும். அந்த மேலே ஃபார்ம் ஆகிற லைனுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா சப்போர்ட் ஜோன், சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். கீழே ஃபார்ம் ஆகிற அந்த லைனுக்கு பேர் நம்ம சொல்லக்கூடியது டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சப்ளை ஜோன் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு கீழே போகுது. ஒரு பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோடய விலை குறையும். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோடைய விலை அதிகமாகும். இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனோட கான்செப்ட். இப்போ குரூட் ஆயிலோட உற்பத்தி ரொம்ப கம்மியாச்சு போகிறனால. அப்போ என்னாச்சுன்னா அதோட ரேட்டு அதிகமாச்சு. இப்போ குரூட் ஆயில் உற்பத்தி அதிகமாக இருக்குது, அதாவது சப்ளை பண்ணுறதுக்கு சப்ளையர்ஸ் ரெடியாக இருக்காங்க, வாங்குறதுக்கு பையர்ஸோட தேவை இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அதோட விலை குறையும். ஓகேங்களா? இதுதான் சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ கீழே இருக்கிறது வாங்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பாங்க, கீழே மேலே இருக்கக்கூடிய மக்கள் விற்கக்கூடிய மக்கள். இப்போ கை இருக்கு இல்லையா, கீழே ஒரு கை இருக்கும், மேலே ஒரு கை இருக்கும். இப்போ மேலே இருக்கிற கை தான் கீழே கொடுக்கும், அப்போ கீழே இருக்கிற கை வாங்கும். அதே மாதிரி நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த 2 லைன்கள் அதுக்கு பேர் டிமாண்ட் ஜோன், அதாவது வாங்கக்கூடிய இடம். ஓகேங்களா? பை பண்ணக்கூடிய இடம். மேலே இருக்கக்கூடிய 2 லைன் விற்கக்கூடிய இடம், அதாவது செல் பண்ணக்கூடிய இடம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒன்று கீழே வரும், இல்லை மேலே வரும். அப்போ கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல பை பண்ணிப்போம். மேலே போச்சுன்னா அந்த இடத்துல செல் பண்ணிப்போம். இப்போ செல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வைக்கிறோம், டிஃபால்ட் செட்டிங்ஸில் வைக்கிறோம். பார்த்துக்கிட்டேன், டிஃபால்ட் செட்டிங்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் மட்டும் நம்ம டைனி 2ல் குறைச்சிக்கிறோம், டார்கெட்டையும் டைனி 2ல் குறைச்சிக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் முக்கியமாக தேவை என்ன, ப்ராஃபிட்டு தான் தேவை. லாஸ் அதிகமாக இருக்கணுமா, ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணுமா? ப்ராஃபிட்டு தான் அதிகமாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லாஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ எனக்கு இதுதான் இன்னையோட மேக்ஸிமம் லாஸாக இருக்கணும், இதுக்கு மேலே எனக்கு லாஸ் வரக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நமக்கு எப்போ பயம் வரும் அப்படின்னா, எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு தெரியாமையே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அன்றைக்கி லாஸ் ஆகிடும். இவ்வளோ தான் எனக்கு லாஸ் ஆகும், இதுதான் என்னோடய மேக்ஸிமம் இழப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். இதை நான் வார்த்தையில் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸில் கொண்டு வர்றது உங்களுக்கான ஒரு பெரிய சவால் தான். அது போக 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 தான் வரும். சரி, இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்மளுடைய செல் பாயிண்ட்டை போய் டச் பண்ணிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம், செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போயிட்டு செல்லோட டார்கெட்டை மட்டும் எனேபிள் பண்ணிக்கிங்க, கூடவே செகண்ட் பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க. எதுக்கு சார் செகண்ட் பையோட டார்கெட்டு, இப்போ இந்த ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு செல்லுன்னு காட்டுது இல்லையா, 23,977. அப்போ அங்கே செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம், 24,000 புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். கொஞ்சம் இந்த மணியில் வாங்கினா தான் நமக்கு மூமெண்ட் கிடைக்கும். அப்போ 24,000 புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் 24,000 அப்படிங்கிற இடத்துக்கு போய் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவேன். அதுவே 23,950 கிட்ட வருது அப்படின்னா நான் அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். ஒன்று நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வெளியே வருவேன், இல்லைன்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணி வெளியே வருவேன், இல்லை 3வது டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணி வெளியே வருவேன். ஆனால் ஸ்டாப் லாஸை என்ன பண்ணுவேன், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கும் நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உடனே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ செகண்ட் டார்கெட் கொடுக்குதுன்னு பாருங்கள், செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். கரெக்டாக நமக்கு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகுது, திருப்பியும் அதே இடத்துக்கே வந்திருக்கு. இவ்வளோ தாங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு நாளுமே ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ காலையில் ஓப்பன் ஆகிட்டு 3வது டார்கெட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் செல்லு ஆக்டிவேட் ஆகி திருப்பியும் மார்க்கெட்டு கீழே வருது. இதுக்கப்புறம் மார்க்கெட்டு எங்கே போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, எக்கேடு கட்டாலும் சரி நமக்கு தேவையில்லை. நமக்கு 3 டார்கெட் ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? 3 டார்கெட்டு ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு. சிங்கிள் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா திருப்பி நமக்கு டார்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
இப்போ மறுபடியும் உங்களுக்கு செல் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். இது வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஹிட் ஆகலை, மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, 2.25 டார்கெட் 2.90% கிட்ட டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் மார்க்கெட் மேலே போச்சு, மறுபடியும் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, டார்கெட்டு கிட்ட வந்துட்டு மேலே போயிடுச்சு. திருப்பியும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ நேற்று வந்து ஒரு ஆக்சுவலி இந்த இதெல்லாம் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் இது. ஓகேங்களா, பொசிஷனல் ட்ரேட் இப்படி நமக்கு பையில் இருக்குது. நான் 1 டே டைம் ஃப்ரேமில் ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் 2-3 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் மார்க்கெட் வந்து பைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அது வந்த பிறகு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 700-800 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு. நிஃப்டியில் மட்டும், பேங்க் நிஃப்டியில் 1500 பாயிண்ட்ஸ்க்கு மேலவே மூவ் ஆகிடுச்சு. அப்போ இது போல் நீங்களும் பயம் இல்லாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்முடைய இண்டிகேட்டர் இப்போ நம்ம 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துக்கிட்ருக்கோம். லைஃப் டைம் வேலிட் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஆஃபர் வந்து அதிகபட்சமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் இருக்கும். ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் நம்ம பிளான்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். ஒரே ஒரு பிளான் தான் இருக்கும், மந்த்லி பிளானு. அப்படி இல்லைன்னா லைஃப் டைம் பிளானு, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது யூடியூபர்ஸ் இல்லை குரூப் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்கவுண்ட்டு நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அப்போ இது போன்று சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸை மாறுறதுக்கு உடனே நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வீடியோஸை எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.